ஹலோ குட்டீஸ், இது நம்ம 150வது வீடியோ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சிங்க கதையை கேட்கலாம் வாங்க. கதையின் பெயர் நான் தான் ராஜா. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதுவே தன்னை பலசாலியாக நினச்சி, ஏன்னா சிங்கம் பலசாலி தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு கர்வம், நம்ம எல்லா விலங்குகள் விடையும் நம்ம பலசாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அதாவே அறிவிச்சது. மற்றவங்க யாரும் நீ தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லலை, இதுவாகவே நான் தான் இனிமேல் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மற்ற விலங்குகளும் சிங்கம் பலசாலி இல்லையா, சரி எதிர்த்து பேச முடியல, அதுக்கு பயம் மற்ற விலங்குகள், அதனால சரின்னு அதுவும் மற்ற விலங்குகள்லாம் ஒப்புக்குது சரி ராஜான்னு. ஆனால் இந்த சிங்கம் என்ன செய்யுது, பசிக்காக மற்ற விலங்குகள் அடிக்காமல் ஒரு கர்வத்தில் நம்ம தான் பலசாலி, நம்மளை எதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கர்வத்தில் அது என்ன செய்யுது, சும்மாவே மற்ற விலங்குகளை அடித்து கொன்னுது. பசி இருந்தால் அடித்து சாப்பிட்லாம், சும்மாவே பசி இல்லாமையும் ஒரு கர்வத்தினால ஆணவத்தால் அது என்ன செய்யுது, பல விலங்குகளை அடித்து கொன்னுது. இதனால் மற்ற விலங்குகள்லாம் பயப்பட்டது, இப்படியே இருந்தால் எல்லா விலங்குகளுமே அழிஞ்சு போயிடும், இது இவ்வளோ கொடுமை செய்யுது, என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் மற்ற விலங்குகள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த காட்டில் ஒரு நரி இருக்குது. நரினாவே ஒரு தந்திரசாலி புத்தி உள்ள விலங்கு இல்லையா. எல்லாரும் சரி அந்த நரிகிட்ட போய் நம்ம ஏதாவது ஐடியா கேட்கலாம், அது ஏதாவது ஐடியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் சேர்ந்து நரிகிட்ட போகுது. நரி என்ன பிரச்சனைன்னு கேட்குது. சிங்கம் தான் பிரச்சனை அப்படின்னோடனே அது என்ன சொல்லுது, நீங்கள் போய் சிங்கத்திட்ட போய் இனிமேல் காட்டுக்கு வந்து நரி தான் ராஜா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. மற்ற விலங்குகளும் சரின்னு சொல்லிட்டு சிங்கத்திட்ட பயந்துகிட்டே வந்து சொல்லுது, இந்த மாதிரி வந்து இனிமேல் நரி தான் வந்து ராஜா இந்த காட்டுக்கு அப்படின்னோடனே சிங்கத்துக்கு போவோம், அது என்னோட சின்ன விலங்கு, அதை போய் நீங்கள் ராஜாவாக்க முடியுமா, நான் எவ்வளோ பலசாலி தெரியுமா ஊன்னு அப்படி இப்படி கத்துது. சரி நான் போய் நரிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து நரிகிட்ட போகுது. நரி வந்து ஒரு பாறை மேலே ஏறி நின்று என்ன அப்படின்னு கேட்குது, நீ வந்து என்னோட சின்ன விலங்கு, நீ எப்படி ராஜா ஆக முடியும், நான் எவ்வளோ பலசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னா என் நரி ஒரு சொல்லுது, சரி நமக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாம், எல்லா விலங்குகள் முன்னாடியும் ஒரு போட்டி வைக்கலாம், அந்த போட்டியில் ஜெயித்தவங்க இந்த காட்டுக்கு ராஜா, தோத்தவங்க வந்து இந்த காட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி. சரி அது மற்ற விலங்குகளும் இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது, நிறைய எப்படியா ஜெயிச்சிச்சுன்னா நம்மெல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் இந்த இது சரி போட்டிக்கு அப்படிங்குது. அப்படி என்ன போட்டியோம்னு சிங்கம் கேட்குது. அப்போ நிறைய சொல்லுது, ஒரு மல்யுத்த போட்டி வச்சுக்கலாம். மல்யுத்தனா ரெஸ்லிங் இல்லையா, அது எப்படி விளையாடுவாங்க உங்களுக்கு தெரியல, அது ஒருத்தரை கட்டுப்பிடிச்சு இதுவாக விளையாடுவாங்க இல்லையா, மல்யுத்த போட்டி, அந்த போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு. சிங்கத்துக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா நாம் பலசாலி, ஈஸியாக நிறைய தோற்கடிச்சிருவோம், இந்த போட்டிக்கு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் இதை ஒத்துக்குது. நரியும் சரி அப்படின்னு சொல்லுது. ஒரு போட்டிக்கு ரெடி பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரு கிரவுண்டில் எல்லாம் கூடுறாங்க, எல்லா விலங்குகளும் இருக்குது. இப்போ நரி சொல்லுது, என்ன சொல்லுது, நீங்கள் ஜெயிச்சா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க காட்டுக்கு ராஜா, தோற்றவங்க இந்த காட்டை விட்டு போயிடணும் அப்படின்னோடனே சரி சிங்கமும் சரின்னு சொல்லுது. சரி இப்போ வந்து நரி சொல்லுது, எனக்கு கொஞ்சம் கோல்டு இதுவாக இருக்குது, உடம்பு சரியில்லை, அதனால் எனக்கு பதிலாக ஒரு விலங்கு வந்து போட்டிக்கு வரும் அப்படின்னோடனே உடனே சிங்கம் கேட்குது, என்ன சிறுத்தையா புலியா காண்டாமிருகமா அப்படிங்க, அதெல்லாம் இல்லை, உங்களோட ஒரு சின்ன விலங்கு தான்ங்குது. உடனே சிங்கத்துக்கு சந்தோஷம், நம்ம விட சின்ன விலங்கு, நம்ம ஈஸியாக அதை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அந்த விலங்கை தோற்கடிச்சிட்டு நான் வந்து ராஜாவாயிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்குது. சரி அந்த விலங்கு யார் அப்படிங்கிறப்ப மூளையில் ஒரு விலங்கு, அது இலை இதெல்லாம் சருகுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மூடி அந்த விலங்கு இருக்குது. எல்லாரும் இது என்ன விலங்காக இருக்கும், சின்ன விலங்கு தான், ஆனாலும் இது என்னன்னு தெரியலையே, எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ அந்த விலங்கு வருது, அது என்ன அப்போ உடம்புல இருக்க இலை தலையெல்லாம் உதறிட்டு வருது, பார்த்தா அது முள்ளம்பன்றி. அப்போ சிங்கத்துக்கு இதுவாடு, ஏன்னா போட்டி என்ன மல்யுத்த போட்டி இல்லையா, அப்போ அதை தொட்டு இது செஞ்சு விளையாடணும். அப்போ முள்ளம்பன்றிக்கு உடம்பு ஃபுல்லாக முள் கூராக இருக்கும், அதை தொட முடியுமா, கட்டி பிடிச்சா என்ன ஆகும், உடம்புலாம் கிழிச்சு ரத்தம் தான் வரும், தோற்று போயிடுவோம். உடனே சிங்கம் இல்லை நான் வந்து இதோட போட்டிக்கு வர முடியாது, முள்ளம்பன்றியோட என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுது. இல்லை போட்டி இதுதானே ரூல்ஸு, ஒரு விலங்கோட நீங்கள் மல்யுத்தம் செய்யணும், அது இந்த முள்ளம்பன்றி தான் அப்படின்னோடனே சிங்கம் இல்லை என்னால் முடியாது அப்படி. அப்போ நிறைய சொல்லுது, அப்போ நீங்கள் வந்து தோல்வியை ஒப்புக்கோங்க அப்படின்னு. அதுக்கு சிங்கத்துக்கு சரி போட்டியில் கலந்து இறக்குறத விட தோல்வியை ஒப்புக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தோல்வியை ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டை விட்டு வெளியில் போயிடுது. நரி ராஜாவாகி நல்லா ஆட்சி செய்து விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.